அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷனா. அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, நேரிய பணி செய்ய காத்திரும் கூறி அறிவுபடுத்த மாணவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி முடித்து நான் பேச போகிறேன். என் தலைப்பை பிடித்து இயற்கையின் தலையில் நாம் சுத்தியலால் அடிக்கின்றோம், பின்பு அது எப்படி நகர்கிறது என்று வேடிக்கை பார்க்கிறோம் என்கிறார் ஒரு ஆங்கில அறிவியல் அறிஞர். வீடும் நாடும் நமது இரு கண்கள். வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, நீ சுத்தமாய் வைத்திருப்பது நம் கடமை. தூய்மை என்பது நம் சுய நடவடிக்கைகளில் இருந்து வருகிறது. இதைத்தான் நம் முன்னோர்கள் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசைக்கு கட்டு, புறந்தூய்மை நீரான அமையும் என்கிறார்கள். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு, இத்தனை அநேக மாசுபாடுகளை நம்பி சீரழிந்து வருகிறது. இளைஞர்களாகிய நாம் இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? கண்டிப்பாக முடியும். நம்மால் மட்டுமே முடியும். சுத்தம் சுகம் தரும், சத்தம் சுமை தரும் என்பதை உணர்ந்து ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். பூமிக்கு மேலே நீரை தேங்க விடாமலும் பூமிக்கு கீழே நீரை சேமித்து நெகிழிகளை தவிர்த்து கடைகளுக்கு செல்லும் போது துணிப்பையை எடுத்து சென்று சுற்றுச்சூழலை பேண வேண்டும். சங்கு சுட்டாலும் மென்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மலை கொடுக்கும், வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் சுற்றுச்சூழலை காக்கும் என் பயணம் பேச்சோடு அல்லாமல் செயலாகவும் தொடரும் என்று என் முறையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.